லட்சுமி மேனன் அவர்கள் பற்றி தான் இந்த 2 நாளாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள உண்மையாகவே குடும்ப குத்து விளக்காக தான் எங்கே பார்த்துருக்காங்க. ஏன்னா சுந்தரபாண்டியன் ஆகட்டும் சரி, இல்லை அவங்க நடித்த படங்கள் ஆகட்டும் சரி, அவ்வளோ ஹோம்லி லுக்காக இருந்துட்டு அவங்க பேரில் இப்படிப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஆக்சுவலி எல்லா குடும்ப குத்து விளக்கும் நம்ம குத்து விளக்கு ஆனதுக்கப்புறம் அந்த குத்து விளக்கு எடுத்து எப்படி குத்துவாங்கங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அவங்க பண்ணதான் நம்ம பார்த்துட்டு பேசுகிறோம். அவங்க எதுவும் பண்ணாமல் இல்லை, அவங்களோட வீடியோவை பார்த்ததுனால தான் இப்படி இருந்தவங்க இப்படியா இருக்காங்களா அப்படின்னு கிடையாது. என்ன சொல்கிறது, பயம் இல்லாத ஒரு பிகினிங் ஆயிடுச்சு. ஏன்னா வெரி பிகினிங்லேயே வந்து யானையை பார்த்துட்டாங்க, ஆமாம், அப்புறம் சிறுத்தையை பார்த்துருக்காங்க, அப்புறம் அனகொண்டா வரைக்கும் பார்த்துருக்காங்க. விஷால் படத்தில் நடிச்சாங்கல்ல, ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னென்னா லட்சுமி மேனனை கூப்பிட்டு இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் உட்கார வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப வியூஸ்லாம் போயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் இல்லை, ஒரு ஆர்வமா இருக்கா, ஆசை இருந்ததா? என்ன முருகன், யாரும் இங்க வரக்கூடாதுன்னு தானே ஆசைப்படணும். இது வந்து பப்ளிக் மேடம். ஒரு மதம் கொண்ட யானையா மாறிட்டாங்க. ஒரு குடிபோதை இருந்திருக்குமா சார்? அதான் எனக்கு புரியல. நான் அப்புறமேல பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டேன். எனக்குள்ளார நான் ஆராய்ச்சி. நடிகர் சங்கரம் கட்டடம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. இவங்க கட்ட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஒரு அப்புறம் எப்படா கல்யாணம் பண்றது? ஆகஸ்ட் 31 கல்யாணம் வரப்போகுதே சார் விஷால் அவருக்கு. ஆனா இன்னும் கட்டி முடிக்கல. இல்ல அவங்க ஒன்றும் இந்த டாஸ்மாக் மாதிரியான ஒரு இடத்துல போய் பண்ணல. அவங்க நீங்க இந்த மட்டமான சரக்கு அப்படின்ற மாதிரி மட்டமான சரக்கு குடிச்சதுனால தான் இந்த மாதிரி அலப்பறைக்குள்ளார இறங்குவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ட்ரோல் ஒன்று ஓடிச்சு. அதில் சிங்கத்தை டவராவில் வச்சு அடித்து ஒரு அம்மா விரட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அது விஜயை தான் விரட்டுறாங்களா இல்லை சிங்கத்தை விரட்டுறாங்களான்னு தெரியல. நான் லட்சுமி மேனன் மட்டும்தான் சொல்ல வரல. நீங்கள் இன்னைக்கு போய் எலைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கேர்ள்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்கிற பாரில் போய் அவங்க ஜென்ஸ் போய் நின்று வாங்குறதுக்கு லேடியாக இருக்கிறது சங்கோஜப்படுறதுனால போதை ஏறிட்டா அதுக்கப்புறம் நைட்டில் போய் வாங்கிடுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு என்னன்னா இந்த பாரதியார், பாரதிதாசன், நம்ம பெரியார், இவங்கெல்லாம் இன்னைய காலகட்டத்துக்கு பிறந்து இருந்து பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க தெரியுமா? பெண்கள் சுதந்திரம் பார்த்துட்டு நாம இப்படி தானடா இவங்கெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவங்களாம் வந்து கண்டிப்பாக ரத்த கண்ணீர்லாம் கிடையாது, ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் எல்லா பெண்களும் அந்த மாதிரி கிடையாது சார். உண்மையா நானும் எல்லா பெண்களையும் சொல்லலையே. புரியுது எனக்கு. நானும் எல்லா பெண்களையும் சொல்லலை. ஆனா மோஸ்ட் ஆஃப் பெண்கள் இப்படி இருக்காங்கல்ல. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பெண்கள்னு வந்துட்டீங்களா சார்? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இயக்குனர் அவர்கள் இணைந்திருக்காரு, நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் தான். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த சினிமாவில் என்னதான் சார் நடக்குது? படங்கள் வர்றதோ இல்லையோ, ஆனால் தொடர்ந்து நடிகைகள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் ஏதாவது வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து, அதாவது பேட் திங்ஸ் தான் அவங்கள பற்றின நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சார் வந்துட்டே இருக்குது. இப்போது லட்சுமி மேனன் அவர்கள் பற்றி தான் இந்த 2 நாளாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள உண்மையாகவே குடும்ப குத்து விளக்காக தான் எங்கே பார்த்துருக்காங்க. ஏன்னா சுந்தரபாண்டியன் ஆகட்டும் சரி, இல்லை அவங்க நடித்த படங்கள் ஆகட்டும் சரி, அவ்வளோ ஹோம்லி லுக்காக இருந்துட்டு அவங்க பேரில் இப்படிப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா, எல்லா குடும்ப குத்து விளக்கும் நம்ம குத்து விளக்கு ஆனதுக்கப்புறம் அந்த குத்து விளக்கு எடுத்து எப்படி குத்துவாங்கங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அவங்க பண்ணதான் நம்ம பார்த்துட்டு பேசுகிறோம். அவங்க எதுவும் பண்ணாமல் இல்லை, அவங்களோட வீடியோவை பார்த்ததுனால தான் இப்படி இருந்தவங்க இப்படியா இருக்காங்களா அப்படின்னு கிடையாது. அவங்களோட நீங்கள் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ். அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆக்ஷன் வந்துருச்சு. எதை பார்த்து நம்ம வளர்கிறோமோ அதுதானே நமக்கு செய்யணும்னு தோணும். ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே சினிமாவுக்கு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 14 வயசில். ஆமாம் சார். ஆமாம். ஸோ 14 வயசில் வந்துட்டு 14 வயசில் ஒரு வாழ்க்கையோட இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு 20 வயசில் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க.
ஒரு 6 புரியுதுங்களா? வருஷம் கூட உங்களால இந்த ஃபீல்ட்ல வந்து நிக்கவே முடியல சார். ஏன்னா கும்கி மாதிரி ஆகட்டும் சரி, சுந்தரபாண்டியன் ஆகட்டும் சரி, எவ்வளவு வந்து ஒரு ஹிட் கொடுத்த படம் அப்படின்றது. அதான் இதெல்லாம் வந்து என்னன்னா, நீங்க வந்து அவங்களோட வெரி பிகினிங்கே வந்து என்ன சொல்றது, பயம் இல்லாத ஒரு பிகினிங் ஆயிடுச்சு. ஏன்னா வெரி பிகினிங்லேயே வந்து யானையை பார்த்துட்டாங்க. ஆமா. அப்புறம் சிறுத்தையை பார்த்துருக்காங்க. அப்புறம் அனகோண்டா வரைக்கும் பார்த்துருக்காங்க. அ விஷால் படத்துல நடிச்சாங்கல்ல? ஆமா சார். ஓகே டன். அதுதான். அதனால இப்படியெல்லாம் நெறைய பார்வைகள்லாம் ஏன்னா நான் என்னோட ஃபீல் என்னன்னா, ஒரு நம்ம வீட்ல ஒரு பல்லிக்கும், கரப்பான்பூச்சிக்கும் பயந்துட்டு இருக்கிற பெண்கள் மத்தியில, அ ஒரு 14 வயசுலயே 14 வயசுன்றது உண்மையாவே அந்த டைம்ல பயம் இருக்கணுன்றது அவசியம் இல்ல சார். ஏன்னா அது உண்மையாவே தைரியமா இருக்க வேண்டிய ஒரு ஏஜ் தான். ப்ராபப்ளி அந்த ஏஜ்ல எல்லாருமே அந்த உலகம் அறியாம இருக்கிறவங்க, அதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் தானே சார். இல்ல அததான் சொல்றேன். அதுவும் சினிமா மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில அவங்க 14 வயசுல நுழையும்போதே ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த பயம் அதான் தற்காப்பு கலைகள்லாம் கத்துக்கிட்டு உள்ளார இறங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது மாரி தான் இருந்ததுனால தான் அவங்க வந்து 2வது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்களுக்கும், கேரளா பெண்களுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் உண்டு. ம். அவங்களோட தைரியங்கள் வேற, இவங்களோட தைரியங்கள் வேற. அப்படி நீங்க என்னதான் இருந்தாலும் என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல வந்து ஆ பெண்கள் கீழ தான், ஆண்கள் மேல தான். கேரளாவுல ஆண்கள் கீழ தான், பெண்கள் மேல தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் வந்து ரொம்ப நுட்பமா பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆமா. அது மாரி தான் வாழ்க்கை தரமே அப்படி தான் போயிட்டு இருக்குது. அதனால அவங்களோட தைரியங்களோ, அவங்க அப்படி நடந்துக்கிட்டதோ, அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, கேரளத்து பெண்கள் வந்து அங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுங்கிறது ஒரு காமன். எல்லார் வீட்லயுமே அவங்க வீட்லயே கூட ஸ்பிரிட் பண்ணுவாங்க. ஒரு ரெடி பண்றதுங்கிறது, தண்ணி அடிக்கிறதுங்கிறது அது சர்வசாதாரணமா எல்லார்கிட்டயுமே நடக்கிற ஒரு சம்பவம் தான். இங்க தான் வந்து என்ன சொல்றது, நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு. இங்க வந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு இல்ல. படிச்சவங்கலாம் பண்றாங்க. அப்போ தண்ணி அடிக்கிறதுக்கு படிச்சிருக்கணுமா? அப்படிங்கிறதுக்கு இல்ல. ம். படிக்காம இருந்தாலும் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வந்து சிகரெட்ட பத்த வச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் பார்க்கறது வந்து ஒரு பப்ல தான் பார்க்க முடியுது. ம். ஒரு லோக்கல் இதுல வந்து ரொம்ப 3 கிரேடா இருக்கிறவங்க டிராவல் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னன்னா, லட்சுமி மேனன கூப்பிட்டு இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் உட்கார வச்சு, ஒரு புரோகிராம் பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப வியூஸ்லாம் போயிருக்குமே. அது ஏன் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து இந்த மாரி அதாவது எலிட் பீப்பிள்ஸ வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களோட இதெல்லாம் இல்லாம 3 கிரேடுன்னு இல்ல. ரொம்ப கீழ் மட்டத்துல சார் ஒரு இருக்கிறவங்கள நிமிஷம் பிடிச்சு சார். பேசுறாங்க. லக்ஷ்மி மேனன் அவர்களையும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் எதுக்கு சார் இப்ப தேவையில்லாம இல்ல இது? இப்படி அதாவது சமுதாயத்துல லட்சுமி மேனன் வந்து இப்ப பண்ணியிருக்கிறது வந்து பேசு பொருளா இருக்குது. இவங்களோட இத தான் இப்படிப்பட்டவங்கள தானே கூப்பிட்டு வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூப்பிட்டு வச்சு இப்படி பேசியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு ஆ, உங்களுக்கு ரொம்ப ஆ, ஆதங்கமா இருக்கு. ஆதங்கம் இல்ல. ஒரு ம். ஆர்வமா இருக்கு. ஆதங்கம் வேற, எதிர்பார்ப்பு. ஆதங்கம் வேற, ஆர்வம் வேற. எதிர்பார்ப்பா சார் இது? ஆமா. சார் லக்ஷ்மி மேனன் அவர்கள் வந்து இந்த மாரி தண்ணி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஊழியர போயி மிரட்டி அந்த மாரிலாம் பண்ணிட்டு தலைமறைவாகுற அளவுக்கெல்லாம் வந்து இது வந்து உண்மையாவே ஒரு இவங்களா அப்படின்ற உண்மையாவே அந்த ஆச்சரியம் இருக்குதான் சார் செய்யுது. அது எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இவ்வளவு ஆக்ரோஷமா, ஆ, ஒரு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு இவங்க பண்ணியிருக்காங்களா? ஒரு மதம் கொண்ட யானையா அந்த மாறிட்டாங்களா? அளவுக்கு ஒரு குடிபோதை இருந்திருக்குமா சார்? அதான் எனக்கு புரியல. நான் அப்புறமேலு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டேன். எனக்குள்ளார நான் ஆராய்ச்சி. உடனே நீங்க ஆராய்ச்சிக்குன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னான்னு யோசிக்க வேணாம். ஆமா. அ நம்மகிட்ட தான் இன்னைக்கு வந்து ChatGPTலாம் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆமா. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறப்ப, நான் பொதுவா வந்து யானைய குறிச்சு கேட்டேன். இந்த யானைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேல யானைகள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கான காலகட்டங்கள்ல மெட்டிங் இருக்கணும். ஒரு இணைச்சேர்க்கை இருக்கணும் அந்த யானைகளுக்கு. அப்படி இல்லைன்னா மதம் கொண்ட யானையா மாறிரும். ம்ஹ்ம். ஆமா. அது வந்து ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, இது வந்து யானை தான் இல்ல. எல்லாருக்குமே இப்படி நடக்கும். அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணோட டிப்ரஷன் தான் மதம் பிடிக்கிறது. ம். அது மாரி ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து நடந்திருக்குது. ஒரு நேரத்துல வந்து விஷாலும் இவங்களுமே வந்து லவ்வர்ஸ் மாரி ஒரு ட்ராப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்ட நியூஸ். இதெல்லாம் வந்து பத்திரிக்கையிலயும், யூடியூப்லயும் இருக்கிற ஓகே. விஷயங்கள். ம். அவங்களோட படம் நடிக்கிறப்ப இவங்க வந்து லவ்வர்ஸா இருந்தாங்க. அப்படிங்கிற மாரி. ஆனா அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லார்கிட்டயும் சொல்றது தான். நடிகர் சங்கம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. இவங்க கட்ட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் எப்படிடா சார் கல்யாணம் இப்ப பண்றது? ஆகஸ்ட் 31 கல்யாணம் வரப்போகுதே சார் விஷால் அவருக்கு. ஆனா இன்னும் கட்டி முடிக்கலைல்ல.
சரி அதை விடுங்க, நம்ம விஷாலை பத்தி பேசவில்லை, இப்போ லட்சுமி மேனன் பத்தி தான் பேச வந்தோம். சரி. ஆமா, இந்த மதம் கொண்ட யானை, ஐயோ யானை பத்தியும் பேச முடியல. லக்ஷ்மி மேனன். லட்சுமி மேனன், ஆமா, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆனாங்க? இவ்வளவு இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சரக்கு வந்து காசு கிடைக்காத நாட்கள்ல வந்து நல்ல தரமான சரக்கு அடிச்சோம்னா எவ்வளவு போதை அடிச்சாலும் அந்த நிதானத்துல இருக்கும். தரங்கட்ட சரக்கு, அதாவது நீங்க வந்து என்ன சொல்றது, மட்டமான சரக்கு என்னங்க சார் எல்ஐட்டு பார்ல தான் சார் அவங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் இந்த டாஸ்மாக் மாதிரியான ஒரு இடத்துல போய் பண்ணல. அவங்க நீங்க இந்த மட்டமான சரக்கு அப்படின்ற மாதிரி மட்டமான சரக்கு குடிச்சதுனால தான் இந்த மாதிரி அலப்பறைக்குள்ளார இறங்குவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து அப்படி இல்லை, அதனால எனக்கு அதை பத்தின நம்ம கேள்வி ஞானத்திலே பேசுறோம். எதுக்காக இந்த போதை இவ்வளவுக்கு தலை சுத்துற அளவுக்கு ஏன் போதை வருது ஒருத்த மேல? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைன்னா நேராக வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் இருக்கிற ஆண்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு போவாங்க. அங்கெல்லாம் பெரும்பாலும் எப்படின்னா, பெண்கள் வந்து வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி அவன் பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப பெண்கள் போய் அடிப்பாங்க. இல்லைங்க, வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு காட்டுக்குள்ளார இருந்து எப்போ நரி வரும் எப்போ சிங்கம் வரும்லாம் தெரியாது. இதெல்லாம் ஈஸியாக வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாத்திரத்தால் அடித்து விரட்டின இதெல்லாம் இருக்குது. புளியை அடிச்சு புளியை அந்த காலத்தில் புளியை அரைச்சி விரட்டினாங்க, முறத்தால் புளியை அடித்து விரட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ட்ரோல் ஒன்று ஓடிச்சு, அதில் சிங்கத்தை டவராவில் வச்சு அடித்து ஒரு அம்மா விரட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அது விஜயை தான் விரட்டுறாங்களா இல்லை சிங்கத்தை விரட்டுறாங்களான்னு தெரியல, ஆனால் விஜய் ஏதோ ஒன்று விரட்டிட்டாங்க அப்படிங்கிற. இப்ப நீங்க லக்ஷ்மி மேனன் பத்தி பேச மாட்டீங்க? இல்ல ஐயோ, ஏன்னா லக்ஷ்மி மேனன் பத்தி கேள்வி கேட்டா விஷாலுக்கு போயிட்டீங்க, அப்புறம் வந்து அவரோட நடிகர் சங்கத்துக்கு பேசிட்டீங்க, விஜய் பேசுறீங்க, சிங்கம் சிறுத்தை எல்லாம் கூப்பிடுறீங்க. நான் கேட்கறது லக்ஷ்மி மேனன் நீங்க ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால அதை பத்தி எப்ப பேசுவீங்க? அதாவது நான் இது வரைக்கும் லட்சுமி மேனனை பற்றி தான் பேசிட்டு தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அதாவது இது பின்னணி என்ன அப்படின்னா, லட்சுமி மேனன் அப்படிங்கிறது ஒரு நடிகை, ஒரு சின்ன வயசில் நடிக்க வந்த ஒரு பொண்ணு. ஓகே, டன். அடுத்தாப்புல இப்போ ஃபீல்டில் இருக்காங்களா? இல்லை. ஒரு டிப்ரெஷன் ஆகி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட டிப்ரெஷனோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் தண்ணி அடிக்கிற ஒரு மூமெண்ட்டு. சார் இதெல்லாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் எவனாவது மீடியாவில் சொல்லியிருக்கானா? யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியல சார். ஏன்னா என்னன்னா அவங்களுக்கு தேவை, அவங்களால போய் சரக்கடிச்சு அவங்க என்ஜாய் பண்றாங்க, அதுல போய் இந்த மாதிரி வம்பு பண்றாங்கன்ற மாதிரி தானே சார் பேசப்படுது. they will have the other side of the life அப்படின்றது யாருமே யோசிக்கலன்றது நீங்க சொல்றீங்களா? அதாவது இது ஒரு விஷயங்க, சண்டை போட்டவங்க ரெண்டு பேருமே பணக்காரங்க தான். என்ன எலைட் பீப்புள்ஸ் அவங்க ரெண்டு பேருமே அதுதான். இப்போ இது வந்து வெளியில் வந்ததுக்கான ரீசனே என்னன்னா, அந்த ரேஞ்சில் இருந்ததுனால தான் வந்தது, இல்லைன்னா வந்திருக்காது. புரியுதுங்களா? இதில் என்னன்னா, இப்போ ஏன் இதை பப்ளிசிட்டி பண்ணி பெருசாக ஆக்குறோம் அப்படின்னா, லட்சுமி மேனன் மாதிரி பல மேனன்கள் இருக்கிறாங்க, பல மேனன்கள் பல லட்சுமிகள் இருக்கிறார்கள். இந்த லட்சுமியெல்லாம் கிளம்பி வந்துருச்சுன்னா என்ன நடக்குங்கிற இதில் தான் அடுத்தாப்புல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக பிரச்சனை என்னன்னு தெரியாம எல்லா மீடியாவும் பேசிட்டு இருக்கு. சார் இன்னொன்னுன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான படங்கள் வாய்ப்புகள் இல்லாததுனால தான் இப்போ இங்கேயே நம்ம எவ்வளோ பேர் இந்த கஞ்சா வழக்கில் நம்மளுமே அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். அதுல என்னன்னா டிப்ரெஷன்ல போனதுனால தான் அவங்களும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம். இப்போ திருப்பியும் இது வந்து ஒரு முடிவே இல்லாம இந்த மாதிரி இருக்கே சார். அது படங்கள் இல்லை, அதனால நான் டிப்ரெஷன்ல போயிட்டேன், அதனால நான் இந்த மாதிரியான ஒரு வேலைகளில் இறங்குறேன் அப்படின்னும் போது அது கூட ஒரு பேட் சைட் ஆஃப் த திங் தானே சார். நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, நீங்கள் உங்களுக்கு படம் பயங்கரமாக நடிச்சிட்டீங்க, நீங்கள் அடுத்த ஸ்ரீதேவியாகவே வாழ்ந்துட்டீங்க, கடைசியில் ஸ்ரீதேவிக்கு என்ன நடந்துச்சு? நீங்கள் பத்மினியாகவே வாழ்ந்துட்டீங்க, ரைட்டு, பத்மினி அந்த ரேஞ்சுக்குங்கிறது இது என்ன சொல்கிறது, இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவார்கள் நடிகையாகவே நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. எல்லாம் 2 கோர், அதை சாவித்திரியை சொல்லுவாங்க, நடிகைகளில் 2 கோர் என்ஜாய் பண்ணி வாழ்ந்தது. அதாவது ஒரு நடிகர் வந்து அவன் முடிவு பண்ணுவான் அப்படிங்கிறது, நான் முடிவு பண்ணுண்டா அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்ந்தவங்க அப்படிம்பாங்க. ஒரு ஒரு சந்தோஷங்கிறது அவங்க நிர்ணயிக்கணும். சாவித்ரி மேடம் அப்படி. ஆமாம், அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் இருந்தவங்களாம் எங்கே போயிருக்காங்க? நீங்கள் 2 கோர் என்ஜாய் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? புரியுதுங்களா? கடைசியில் சொல்லுவாங்க 6 அடின்னு.
இப்போ போகிற போக்க பார்த்தா 6 அடி கூட நோண்ட மாட்டாங்க உங்களுக்கு, நிற்கிற நிலையிலேயே ஒரு அடியிலேயே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு அந்த ரேஞ்சு தான் இன்னைக்கு பொருளாதார காலம் இருக்கு. இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இட பற்றாக்குறைலாம் இவங்களுக்கு வந்து அவ்வளவு. இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்களா, தங்கம் எந்த அளவுக்கு ஏறுதோ இல்லையோ, லேண்டும் அந்த லேண்டோட இது வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ம். அப்படிங்கிறப்ப 6 அடிக்கு அவன் நோண்டி உங்களுக்கு கொடுப்பான், நிற்க வச்சு அப்படியே தானே இறக்குவான். எக்ஸாக்ட்லி சார். அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ளார நம்ம இருந்துகிட்டு இருக்கிறப்ப இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கே இல்லை. எல்லாரும் இப்படி இருக்கிறோம். நான் லட்சுமி மேனன் மட்டும்தான் சொல்ல வரல. நீங்கள் இன்னைக்கு போய் எலைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, எலைட்டுன்னு இல்லை, நம்ம ஃபோர மாலில் போயிட்டு ஒயின் ஷாப் வச்சுருக்கானுங்க கவர்மெண்ட், டாஸ்மார்க், எலைட் டாஸ்மார்க் உள்ளார. அதில் மோஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கேர்ள்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்கிற பாரில் போய் அவங்க ஜென்ஸ் போய் நின்று வாங்குறதுக்கு சங்கோச்சப்படுறாங்க. லேடியாக இருக்கிறவங்க சங்கோச்சப்படுறதுனால போதை ஏறிட்டா அதுக்கப்புறம் நைட்டில் போய் வாங்கிடுறாங்க. அது வேறு விஷயம். ஆமாம், நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு ஒயின் ஷாப்பில் வந்து இது ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கும். அதில் காரில் வந்து எத்தனை பேர் என்னென்ன சரக்கு வாங்கிட்டு போகிறாங்க, புரியுதுங்களா? நம்ம லட்சுமி மேமன் தண்ணி அடிச்சதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு இல்லை. இல்லை சார், இங்கேயே நம்ம நிறைய கேசஸ் வந்து பெண்கள் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணி போலீஸ்காரங்களோட சண்டை போட்டதெல்லாம் எத்தனையோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனிச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் இங்கே மாறிச்சு. ஆனால் பீயிங் அன் ஆக்ட்ரஸ், ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணி, அதுவும் வந்து ஒரு பாரில் இந்த மாதிரி சண்டை போட்டு, ஒரு ஊழியரை இந்த மாதிரி போய் கொலை அளவுக்கு மிரட்டி அதுக்கப்புறம் தலைமறைவாகிறது அப்படின்றதெல்லாம், இது மாதிரி இந்த ஒரு சம்பவங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு. புதுசு இல்லைங்க, இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளில தெரிலன்றீங்களா? வெளியில் தெரியல, இவங்கள தெரிஞ்சிருச்சு. அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபோனில் இவங்க வந்து ரவுடியை வச்சு டீல் பண்ணாங்க. பல பேர் இங்கே போலீஸ் வச்சு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே சார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அட் பர்சன்ட்ல நடக்காத ஒரு புதுமையான ஒரு கதையெல்லாம் நம்ம பேசல. பழைய கதை இவங்க தெரிஞ்சிட்டாங்க, மற்றவங்க தெரியல. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது என்ன சொல்றது, ஒரு நேரத்துல எல்லாம் ப்ராஸ்டியூஷன் அப்படின்னாவே ரைடு போய் பிடிப்பாங்க. இப்போ எங்கேயாவது ப்ராஸ்டியூஷன் ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே லீகலைஸ் ஆயிடுச்சு. லீகலைஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. லீகலாக நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். நார்மலைஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு உடனே ரேபிட்டோ, இல்லாட்டினா அப்போ அவங்களே வண்டி எடுத்துகிட்டு போகணும், மாட்டணும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. நம்ம பிள்ளைங்க சேஃபாக போய் சேரணும்பாங்கிறதுக்காக அரசோட திட்டங்கள்லாம் வந்து திட்டங்கள் அரசுகள் போடலை, தனியார்களுக்கு உரிமை கொடுக்குறோம். இதெல்லாம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு. நம்ம நாடு எந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்றிருக்குன்னா, பெண்கள் சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல யாருன்னே எவனே ஒருத்தர் தெரியாதவன், புரியுதுங்களா? அந்த பையன் வருவான், ரேபிட்டோ எடுத்துக்கிட்டு வருவான், அவன் கூட ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கிறோம். எவனே தெரியாது, அவன் எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போவான்னு கூட தெரியாது. அப்படி பார்த்தா ஆட்டோக்கு, காருக்கு, எல்லாத்துக்குமே தான் சார் அது பொருந்தும். அதான் சொல்கிறேன், நான் பெண் சுதந்திரத்தை பற்றி பேச வரேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிட் நைட்டில் உங்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த பாரதியார், பாரதிதாசன், நம்ம பெரியார், இவங்கெல்லாம் இன்னே காலகட்டத்துக்கு பிறந்து இருந்து பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க தெரியுமா? இவங்களை பார்த்து பெண்கள் சுதந்திரம் பார்த்துட்டு, நாம இப்படி தானடா இவங்கெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆனந்த ரத்த கண்ணீர்லாம் கிடையாது, ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, லட்சுமி மேனன்லாம் பார்க்குறப்ப ஒரு எனக்கு வந்து வேலு நாச்சியார், ஜான்சி ராணி அதெல்லாம் விட அந்த வீரத்தை பார்த்தீங்கல்ல, ஏய் அப்படிங்கிற அந்த இடங்கள்லாம் சும்மா அப்படிதான் இருக்குது இல்லை, பார்க்க முடியுது இல்லை, அது தெரியுது இல்லை, அந்த பெண் தன்மை தெரியுது இல்லை. சீரியஸாங்க, இல்லைங்க, பெண்கள்னா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு முன் உதாரணத்துக்கு வீரம் எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு இருக்குல்ல சார். எல்லா பெண்களும் அந்த மாதிரி கிடையாது சார், உண்மையா. நானும் எல்லா பெண்களையும் சொல்லலையே, புரியுது எனக்கு, நானும் எல்லா பெண்களையும் சொல்லல. ஆனா மோஸ்ட் ஆஃப் பெண்கள் இப்படி இருக்காங்கல்ல. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பெண்கள்னு வந்துட்டீங்களா சார்? இப்போ இல்லைங்க, அது சதவீதம் இருக்கா மோஸ்ட் ஆஃப் த பெண்கள்? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நான் பேசுறேன் ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால ஒன்றும் இல்லை, நம்ம ஒலிம்பியா இருக்கு இல்லையா? ஆமா, ஒலிம்பியாவுக்கு 4 மணிக்கு போய் மேலே பாருங்க, கையில சிகரெட் இல்லாமல் டீ குடிக்கிறது ஓகே, கையில் சிகரெட் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக அந்த ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் கோடு நம்ம தமிழ்நாடு கல்ச்சுரல் ட்ரெஸ் கோடை சொல்லுங்கள். நம்ம வந்து நான் பேசுகிறேன்னு என்கிட்ட எதிர்வாரம் பண்ணி கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னால் நான் பார்த்த சமுதாயத்தை நீங்களும் பாருங்கள்.
இங்க அது வந்து மாத சங்கங்கள் அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லாருமே அது ஒரு சுதந்திரமா தானே சார் பார்க்கறாங்க. அதுதான் சொல்றேன். அந்த பாரதியாரும் பாரதிதாசனும் பெரியாரும் அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு இருந்து பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்க கண்கூட பார்த்த கனவுல பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு நேர்ல நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு இன்னும் ஒரு 100 கவிதைகளை எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்துட்டு நமக்கு போயிருப்பாங்க. சார் அப்போ பெண்கள் வந்து இங்க சுதந்திரம்னு நினைக்கிறது என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்றது. அந்த பிடிச்ச விஷயங்கள் என்ன வேணா இருந்தாலும் அதை நான் பண்ணலாம், அதுதான் என்னோட சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இங்க அது ஒரு 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 மைனஸா கூட இருக்கு சார். அது கண்டிப்பா பீயிங் அ கேர்ள், பீயிங் அ விமன் நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, தேங்க் யூ. பட் அதையும் தாண்டி வந்து நிறைய பெண்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளோ இன்னும் வந்து புருஷனுக்கு கட்டுப்பட்டு இல்ல புருஷன் சொன்ன பேச்சை கேட்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க சார். அடிமையா இருக்காங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அன்பா இருக்கிறதுங்கிறது பேச்சே வராது. ஒரு பெண் ஒரு ஆணிடம் அப்படியே அன்பாக வீட்டில் அவங்க சொன்ன வேலை கேட்டுக்கிட்டு அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண் அன்பானவள் அப்படிங்கிறதே அங்கே கிடையாது. என் பொண்ணை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னு அவங்க அம்மாவே பேசுவாங்க. புரியுதுங்களா? என் பொண்ணை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். ஆமாம், ஒரு பெண்ணுக்கு ஆண் சொல்கிற வேலையெல்லாம் கேட்டு அந்த புருஷன் அங்கே இருந்தான்னா என் பிள்ளைய மயக்கி வச்சுட்டா. உண்டா இல்லையா? கரெக்ட் தான் சார். ஸோ எதை செஞ்சாலும் நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் நல்லவர்களாக வாழவே முடியாது. நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் கேலி செய்பவர்களாக சித்தரிக்கப்படுவீர்கள். கடைசியா ஒரு கேள்வி, இந்த சினிமா உலகம் எப்படி இருக்கு? தமிழ்ல படங்களே இல்லை. படங்கள் எது வந்தாலும் பெரிய அளவில் ஓடலை. மாஸ் படங்கள் மட்டும்தான் ஓடும்னு எதிர்பார்த்தாலும் அதுவுமே ஒரு பெரிய ஹிட் கொடுக்கல. அப்படின்ற ஒரு கால சூழல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடிகர்கள் மேலே டைவர்ஸ் கேஸு இல்லை செகண்ட் இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு பக்கமும் இல்லை பெண்கள் இந்த மாதிரியான ஒரு நடிகைகள் இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து அவதூறுக்கு ஆளாக்கப்படுறாங்க இல்லை அவதூறு படுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் பார்க்கறது? இல்லை, சினிமாங்கிற பொறுத்த வரைக்கும் சினிமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சினிமாவை போய் நம்ம தேட்டரில் போய் பார்த்த காலம் முடிஞ்சு போய் இன்றைக்கி கையில் இருக்கிற மொபைலில் பார்க்க வந்துட்டோம். ஸோ அவன் இன்னும் அட்வான்ஸாக பார்க்குற இடத்துக்கு தான் வரான். அதனால் படம் அங்கே ஓடலைங்கிறது இங்கே எல்லாருமே, அதாவது என்ன சொல்கிறது, பிச்சைக்காரன் இருக்கான் இல்லையா, பிச்சைக்காரனாக இருக்கிறவனும் கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன, இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களும் கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கார். புரியுதுங்களா? அதாவது கூலி ஹிட்டுன்னு அவர் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கார். புரியுதுங்களா? கூலி ஹிட்டுன்னு கனவுல வாழ்ந்துட்டு இருக்காருன்றீங்க. ஆமா, அவங்க நினைச்ச ஹிட்டு வேற. அதாவது அவங்க நினைச்ச ஹிட்டு தொடலைங்கிறது அவங்க கிட்டத்தட்ட அவங்க சொல்றதுக்கு டார்கெட் என்ன, அவங்க வெரி பிகினிங்ல இந்த டார்கெட் வந்து 1000 கோடி அப்படின்னு தானே நீங்க கேள்விப்பட்டது வரைக்கும். அந்த 1000 கோடி கணக்கு காட்டுங்களேன். அந்த 1000 கோடி நீங்கள் சொன்னது, ஆனால் இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசினா 1000 கோடி ரீச் பண்ணதா சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும்ல உண்மை என்னன்னு தெரியும்ல. 1000 கோடி நீ பண்ண முடியுமா? பண்ணியிருக்கியா? லட்சுமி மேனனுக்கு இதுக்கு சம்பந்தம்னு இல்லை, இந்த சமுதாயத்துக்கும் லட்சுமி மேனனுக்கு சம்பந்தம் இருக்கு. நான் லட்சுமி மேனன் பற்றி தான் இந்த இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன், சமுதாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். புரியுது சார். ஆமாம், உண்மையாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டீப் தாட்ஸோட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, நான் நம்புகிறேன் சார். உண்மையாகவே மக்களுக்கும் நிறைய புரிதல் ஏற்படணும். புரியாது, நம்ம நம்புறோம் சார். புரியாது, ஒரு காலத்துலையும் புரியாது. ஆமாம், புரிஞ்சா வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ கூட்டம் கூடுவோமா அப்படின்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு மாநாடு இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டி அனைத்து சபை கூட்டம்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு கூடாத கூட்டமாடா உங்களுக்கு கூடிருச்சு. அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியா சார்? அந்த அளவுக்கு கூட்டம் கூடுமா? இங்க வந்து 3 லட்சத்துக்கு மேல ஒன்றும் இல்லை, பல்லவாரத்தில் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆடிட்டோரியம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, நேரு ஸ்டேடியம் வந்து அது வந்து ஓப்பன் கிரவுண்ட் பிளேஸ் தான். இங்கே ரெடி ஆகிட்டு இருக்க ஓப்பன் கிரவுண்ட் இருக்குல்ல, க்ளோஸ்டு கிரவுண்டு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஏன், யாருக்காக, எதுக்காக? புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் என்ன, அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு ஒரு தொகுதியை இந்தியாவில் இங்கே ஏற்படுத்தி இந்த மக்கள் ஓட்டு போட்டால் தான் அமெரிக்க பிரசிடென்ட் அங்கே ஆகலாங்கிற ஒரு இதுவும் வந்து இன் ஃபியூச்சர் வரலாம். அந்த அளவுக்கு ஒரு இது இருந்துட்டு, அந்த அளவு கூட்டம் இருக்குது. அதனால கூட்டங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாதுங்கிறேன். இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா அப்போ இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டியானிட்டி தான் ஒரு முடிவுக்கு வந்து அது எந்த அளவுக்கு மடத்தனமான ஒரு புரியுது மாதிரியெல்லாம் இன்னும் யாரும் யோசிக்கல சார். நான் யோசிக்கிறேன்னு, அப்போ நான் அடையனா? நீங்கள் பார்க்காததுக்கு நான் பார்க்குறேங்கிறேன். நீங்கள் பார்க்காததை நான் பார்த்துருக்கேன், அதனால நான் இப்படி பேசுகிறேன். புரியுது சார். புரியுதுங்களா? இதே பெண்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த போதை வஸ்துக்களில் ஓப்பன்
இதை ஓப்பன் ரோலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அரை நிர்வாணமோ படுத்து கிடக்கிறத ரோட்டில் பார்க்குறோம். இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு கலிஜியான ஒரு இடத்துல எல்லாம் போனீங்கன்னா அந்த மூத்திரசந்தானு கூட அவன் ஃபீல் பண்ண மாட்டான், அப்படி கிடப்பான். இந்த இடத்துக்கு பெண்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கோம். ஃபைன் சார். உண்மையாகவே இது அகைன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்மளும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.